மிக துல்லியமான ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம காட் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், பண வரவு எப்படி இருக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பதில் வேகத்தை காட்டுவீங்க. வேகத்தை காட்டி வெற்றியையும் பார்ப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரப்போகின்றது. பகைவர்களால் ஏற்படும் தொல்லைகளையும் சமாளித்து விடுவீர்கள். புதிய நண்பர்களுடன் பழகும்போது ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம். தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. கடன்கள் எல்லாம் கட்டுக்குள்ளார வரப்போகின்றது. பிரபலங்கள் மற்றும் விஐபிகளின் அறிமுகத்தால் கடனை அடைக்கக்கூடிய யோகமும் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலையும் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய பொறுப்புகளை வேலை செய்கிற இடத்துல நண்பர் தானே, சக ஊழியர் தானே அப்படின்ட்டு ஒப்படைத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளை அதன் மூலமாக நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம். அலுவலக பணிகள், வேலை விஷயமாக சில டென்ஷனோ உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசுவதை இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது என்று தான் சொல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையில் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். இந்த மாதிரியான நேரத்தில் வீண் விதண்டாவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சந்தேகங்களை எல்லாம் எழுப்பாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பான வாழ்க்கையை நிச்சயம் வாழ முடியும். அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதையும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்பட போகின்றது. பல வருட காலமாக அடிமட்டத்தில் இருந்த உங்களுக்கு திடீரென யோகம் அடிக்கப் போகின்றது. மேலிடத்தின் பார்வை, கட்சி மேலிடத்தின் பார்வை உங்கள் மேலே விழுந்து பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரப்போகின்றது என்பதை நிச்சயம் உறுதியாக சொல்லலாம். மற்றவர்களால் சில நேரங்களில் அமைதியின்மை உண்டாகலாம். ஆகையால் மற்றவங்க கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இல்லை அப்படின்னா அதிகப்படியான கோபம், அமைதியை இழந்து தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க நேரிடலாம். அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்பதையும் குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்திடணும். மிக முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகின்றார்கள். ஆகையால் குடும்ப ரீதியாக பெரும் முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் காத்து கொண்டிருக்கின்றது. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை குடும்ப ரீதியாக நடத்த போறீங்க. குடும்பத்தில் நீங்கள் வைத்தது தான் சட்டம் அப்படின்ற நிலையும் உருவாக போகின்றது. தொழிலில் சிறப்பாக செயல்பட முடியும். வியாபாரத்தில் திட்டமிட்டபடி செயல்பட்டு வெற்றியையும் பார்க்க முடியும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறைந்துவிடும். பொருளாதார ரீதியாக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. நண்பர்களும் உறவினர்களும் பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போறாங்க. வண்டி வாகனங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புத யோகமும் இருக்கின்றது. வீடு வாங்குறது, சொந்த இடம் வாங்குவது, அதாவது நிலம் வாங்குவது, சொத்து சேர்ப்பது அப்படின்ற மாதிரியான பல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது. நண்பர்களிடம் இருந்து சில காலங்கள் பிரிந்து செல்லவும் நேரிடலாம். யார் நல்லவன் யார் கெட்டவன்
அப்படின்றத புரிந்து கொண்டு அதன்படி கெட்டவர்களிடமிருந்து பிரிந்து செல்ல போகின்றீர்கள். உங்களுக்கு அற்புத காலம் இதன் பிறகு உண்டாக போகின்றது என்பதையும் சொல்ல வேண்டும். சகோதர சகோதரி வகையில் பல நன்மைகள் சுப பலன்கள் உண்டாக போகின்றது. வீட்டிலையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கின்றது. இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்து வந்த சுப நிகழ்வுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் மறைய போகின்றது. பல நல்ல சம்பவங்கள் உங்களுடைய தலைமையில் வீட்டில் நடக்க போகின்றது. மாணவர்கள் சிறப்பாக செயல்பட போறீங்க. பெரிய வெற்றியை உங்களால் பார்க்க முடியும். கல்வி ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. கூடா பழக்கம், தேவையில்லாத பழக்கம் தொற்றிக்கொள்ளும் என்பதனால நல்லவர்கள் மத்தியில் இருப்பது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். பேச்சு திறமையால காரியங்களை சாதிக்கப் போகின்றீர்கள். உங்களுடைய பேச்சு திறமையால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாக போகின்றது. எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலவீனமாக இருக்கின்றது. அதை மட்டும் மாற்றிக்கொண்டால் மிக பெரும் அளவிலான முன்னேற்றத்தையும் யோகத்தையும் உங்களால் பார்க்க முடியும். சனி பகவானும் குரு பகவானும் பக்க பலமாக இருந்து உதவி புரிய போகின்றார்கள். ராகு கேது பகவான்களும் ஏகப்பட்ட சுப பலன்களை அள்ளி தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து ரீதியாகவும் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும். வெற்றியை பார்க்க முடியும். மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரம் சில நேரங்களில் இந்த காலகட்டத்தில் மந்தமாக நடந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. பழைய பாக்கிகளை எல்லாம் வசூல் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கலும் சிறப்பாக இருக்க போகின்றது. கடன் வாங்கி கொடுப்பது, ஜாமீன் கையெழுத்து போடுவதை அறவே தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அதாவது சக ஊழியர்களையும் மேல் அதிகாரிகளையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போலனா வேலை செய்கிற இடத்துல கூட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வரலாம். சிறு சிறு பண கஷ்டமும் உண்டாகலாம். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது என்றே சொல்ல வேண்டும். இயற்கையாக ஆரோக்கியமாக இருக்க போறீங்க. செயற்கையாக எந்த ஒரு பிரச்சனையையும் நீங்களாகவே உருவாக்கி கொள்ளாத வரை சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோடு இந்த காலகட்டத்தில் வாழ போறீங்க. எதிர்பாலினத்தவரிடம் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றிலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். எதையும் செய்து முடிக்க முடியும் அப்படின்ற துணிச்சலோடு செய்து வெற்றியை பார்க்க போறீங்க. எதிலையும் வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்க போகின்றது. பண வரவுக்கு பெருசாக குறைவு இருக்காது என்றே சொல்ல வேண்டும். எதிர்ப்புகள் எல்லாம் அகலக்கூடிய காலகட்டம் இது. எதிரிகள் எல்லாம் ஒழியக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காண போறீங்க. குடும்பத்தில் குதூகலத்திற்கு குறைவே இருக்காது. வண்டி வாகனங்களை அமைத்து கொள்வது, ஆடை ஆபரணங்களை சேர்ப்பது அப்படின்ட்டு பல வகைகள்லையும் யோகங்கள் உங்களுக்கு அடிக்கப் போகின்றது. நீங்கள் அற்புத பலன்களையும் சுப பலன்களையும் நிறைய பார்க்க போறீங்க. நீங்க செய்யவே கூடாத சில விஷயங்களும் இருக்கின்றது. அதுக்கு முன்னாடி மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நரக வாழ்க்கை முடிந்து சொர்க்க வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால, இரண்டாவது நெருங்கிய நண்பர்களால, மூன்றாவது சகோதர சகோதரிகளால பல நன்மைகளை பார்த்து நரக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இந்த நபர்களால் சொர்க்க வாழ்க்கையை காண போறீங்க. மிக பெரும் அளவிலான லாபங்களும் உங்களுக்கு கிடைக்க போகின்றது என்பதை மறுத்துவிட முடியாது. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மது, மாது, சூது, ரேஸ், லாட்டரி இந்த விஷயங்களை அறவே தவிர்த்து விட வேண்டும். இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றது. இதில் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் அப்படின்றது, யோகங்கள் அப்படின்றது அடுத்தடுத்து உங்களை தேடி வரப்போகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்படி அதிர்ஷ்டங்கள், அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது
1, 3, 7, 9 இதை பயன்படுத்தி பெரிய முன்னேற்றத்தையும் யோகத்தையும் உங்களால் பார்க்க முடியும். முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஏதோ ஒரு தினத்தில் ஒரு நாள் ஒரு 10 நிமிடம் முருகப்பெருமான் வழிபாட்டில் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும் என்பதையும் உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.